ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பார்க்க போகிறது நிபந்தனைகள் அடிப்படையிலான தகவல் ஒழுங்கமைப்பு. இது வரைக்கும் நம்ம 4 செக்ஷன் பார்த்துட்டோம். அதாவது தகவல் ஒழுங்கமைப்பில் வார 4 பகுதி பார்த்துருக்கோம். வகைப்படுத்தல், அடுத்தது இருக்கை முறை, ஒப்பிடல், அடுத்தது தரவுகளுக்கு ஏற்ப வகைப்படுத்தல். இது நிபந்தனைகளின் அடிப்படையிலான வகைப்பு. இதோட முடியுது டைப் 5. சரியா? இந்த செக்ஷனில் பெருசாக உங்களுக்கு அவ்வளோ டீப் பண்ணுறதுக்கு இல்லை, இருந்து நான் சொல்கிறேன். இதுலேயே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 2 கேள்வி பார்த்தோம்னா இந்த செக்ஷன் முடியுது. இனி நம்ம புது செக்ஷனுக்கு அடுத்த கிளாஸ் நாளைக்கு இல்லை, நாளை மண்டேலேருந்து புது கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? ஓகே, சரி. இப்போ வாங்க பார்ப்போம். ரைட். இப்போ இதில் பாருங்க, என்னென்னு சொன்னால் 1-5 வரையான வினாக்கள். சாம்சங் நிறுவனம் அமைவிடத்திற்கு எதிர்பார்க்க திட்டக்குழு ஒன்றுக்கான பதவிநிலை அலுவலர்களை தெரிவு செய்கிற ஒரு முறையை குறிப்பிட்டாங்க. அதாவது சாம்சங் நிறுவனத்தில் ABCDE என்ற நிதிப்பிரிவு பதவி நிலையில் 5 அலுவலர்களும், PQRS செயற்பாட்டு பிரிவில் 4 அலுவலர்களும் செட் பண்ணுறாங்களாம். இவங்களில் குறிப்பிட்ட நிபந்தனைகள் அடிப்படையில் ஒரு 5 உறுப்பினர்களை திட்டமிடல் குழு ஒன்றுக்கு தெரிவு செய்ய போகிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. சரிதானே? இப்போ என்னையாம், சாம்சங் நிறுவனத்தில் நிதிப்பிரிவில் 5 பேரும், பதவி நிலை அலுவலர்களில் 4 பேரும் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ மொத்தம் 9 பேர். இந்த 9 பேர்லேருந்து ஒரு திட்டமிடல் குழுவுக்காக ஒரு 5 பேரை செலக்ட் பண்ணுறதுக்காக இவர் நிபந்தனைகளை கொடுத்துருக்காங்க. இதை வச்சு செய்ய போகிறாங்க. சரி, இப்போ இந்த நிபந்தனைகளை வச்சு நம்ம இப்போ எப்படி இதில் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் பாயிண்ட் என்ன சொல்லணும்னா, இப்போ நிபந்தனைகளின் அடிப்படையில் உங்கள்கிட்ட கேள்வி கேட்காங்கன்னு சொன்னால், நிபந்தனைகளில் அதாவது தரப்பட்டுள்ள விடைகளில் இருந்து தான் இப்போ உங்களுக்கு கேள்வி கேட்டு விடை தருவாங்க. அந்த விடையில் இருந்து தான் நீங்கள் நிபந்தனை மீறல்களை கணிச்சா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? வாங்க பார்ப்போமா. A தெரிவு செய்யப்பட்டால் நிச்சயமாக X தெரிவு செய்யப்பட வேண்டும். P தெரிவு செய்யப்பட்டால் நிச்சயமாக B தெரிவு செய்ய முடியாது. PQ ஆகிய இருவரையும் ஒன்றாக தெரிவு செய்ய முடியாது. C தெரிவு செய்யப்படும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் E தெரிவு செய்யப்பட வேண்டும். RB ஆகிய இருவரையும் ஒன்றாக தெரிவு செய்ய முடியாது. இந்த தகவல்களுக்கு ஏற்ப கீழே ஒவ்வொரு வினாவுக்கான விடைத்தாங்க சொல்லி சொல்லியிருக்காங்க. சரியா? ரைட். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். சரியா? ஓகே. இப்போ இதில் இப்போ உங்களுக்கு தெரியும், நிதிப்பிரிவில் இதில் எழுதுவோம் பக்கத்தில். நிதிப்பிரிவில் ABCDE இருக்காங்க. அதே நேரம் செயற்பாட்டு பிரிவில் PQRS என்றவங்க இருக்காங்க. அவங்க அதை என்ன சொல்லியிருக்காங்கன்றத ஃபஸ்ட்டுக்கு பார்ப்போம். சரியா? இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? A தெரிவு செய்யப்பட்டால் நிச்சயமாக எஸ்ஸும் தெரிவு செய்யப்பட வேணும். இப்போ A வந்தால் எஸ் வர்றது கட்டாயம். அது B தெரிவு செய்யப்பட்டால் P தெரிவு செய்யப்பட்டால் நிச்சயமாக B தெரிவு செய்ய முடியாது. அடுத்த P தெரிவு செய்ய நிச்சயமாக B தெரிவு செய்ய முடியாது. அப்போ P வந்தாருண்டா B வர மாட்டார். சரியா? ரைட். அடுத்து என்ன? DQ ஆகிய இருவரையும் ஒன்றாக தெரிவு செய்ய முடியாது. அப்போ Dயும் Qவும் வர மாட்டாங்க. அண்டே போடுவோம். நம்ம ஒன்றாக தெரிவு செய்யலை தானே. அப்போ அவங்க 2 பேரும் இல்லை. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? C தெரிவு செய்ய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் E தெரிவு செய்யப்பட வேண்டும். இப்போ CS தெரிவு செய்ய மாட்டா, ஏன் தெரிவு செய்யணும். RB ஆகிய இருவரையும் ஒன்றாக தெரிவு செய்யணும். இப்போ B நம்ம ஆல்ரெடி தெரிவு செய்யலை போட்டு, அப்போ இங்கே யாரும் பெற மாட்டாருன்னு போட்டு. இப்போ பாருங்க, 1 2 ASPCE அப்போ 1 2 3 4 5 பேர் தெரிவு செய்யப்பட்டுட்டாங்க. சரியா? அவங்க சொன்னது நம்ம 5 பேர் தெரிவு செஞ்சுட்டோம். சரிதானே? சரி, இவங்களோட தெரிவு செய்யப்படல. ரைட். இப்போ கேள்வி என்னன்னு பார்ப்போம். சரியா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க? நிதி பிரிவின் பதவி நிலை அலுவலர்கள் இருவர்கள் மட்டும். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச தகவல்களுக்கு ஏற்ப நிதி பதவி நிலை அலுவலர்கள் 2 மட்டும் உள்ளடங்குமாறு திட்டமிடல் அமைக்கப்பட்டது. எனில் அந்த குழுவிற்கு உள்ளடக்கப்பட வேண்டியவர்கள் யார்? சரியா? இப்போ என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் நிதி பிரிவின் பதவி நிலை. இப்போ நிதி பிரிவின் பதவி நிலை அலுவலர்கள் 2. நிதி பிரிவின் பதவி நிலைகள் யாராரு? ABCDE. சரிதானே? ABCD. இப்போ அதில் 2 பேர் உள்ளடங்கத்தக்க இந்த குழுவை வந்தால் யார் வருவாங்க என்று சொல்லி கேட்குறாங்க. சரியா? அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம இப்போ அந்த ABCDEல வர 5 பேரில் 2 பேர் இருக்கிறத கண்டுபிடிக்கும். வர மாதிரி B வர மாட்டாங்க. அப்போ முதலாவது வராது. ரெண்டாவது என்ன ஆன்சர்? CESPQ என்று இருக்கு. இதுக்கு ஆன்சர் ரெண்டாவது தான் வரும். சரியா? ரெண்டாவது ஆன்சர் தான் விடையாக வரும். சரியா? செக் பண்ணி பாருங்க. ஓகே, ரைட்.
அடுத்தது அமைக்கப்பட உள்ள திட்டமிடல் குழுவிற்கு ஆர் நிச்சயமாக உள்ளடக்கப்பட வேண்டும் எனில் அந்த குழுவில் ஏனைய நால்வரும் யாராக இருப்பாங்க? நாலாவது தான் விட வரும். அதாவது ஆர் வந்து வரமாட்டாருன்னு சொல்லி தான் நமக்கு ஓட்டிருக்கோம். ஆர் வார ஒரு சந்தர்ப்பத்துல வந்தால், சரியா, ஆர் ஒரு சந்தர்ப்பத்துல வந்தா கட்டாயமா பி வர மாட்டாரு. இப்ப ஆர் வார ஒரு சந்தர்ப்பம் வருமா இருந்தா அதுல யார் யார் வருவாங்க? இப்ப நம்ம ஆற இங்க எடுத்தோம்னா நம்மட இங்க இருந்து இல்லாம போற ஆள் வந்து பி இல்லாம போவார். சரியா, பி இல்லாம போய் பிக்கு பதிலா அந்த ஆர் வேறு. சரியா, ரைட். அடுத்தது டி மற்றும் இயங்கும் பிரிவின் பதவி நிலை அலுவலர்கள் இருவர் நிச்சயமாக உள்ளடக்கமாக அமைக்கப்பட்ட திட்டமிடல் குழுவிற்கு டியை தவிர்க்கும் போது இருக்க வேண்டிய மற்ற குழுமை யாரு? டி இல்லை என்று சொன்ன இருக்கிறோம். 2வது விட தான் வரும். செக் பண்ணி பாருங்க. சரியா, இதுல என்ன விளக்கம் என்று சொன்னா, இப்ப இவங்க அந்த கேட்டிருக்கிற இந்த கேள்வியில இருக்கிற இந்த விடைக்குள்ளதான் வச்சுத்தான் நம்ம ஆன்சரை, அதாவது இந்த விடைகள் உழவது விடையிலும் வச்சுத்தான் நம்ம உண்மையான விடையை கண்டுபிடிக்க. இதுதான் நிபந்தனைகள் அடிப்படையில் நான் சொன்ன நோட் ஒன்று. இதுல வந்து விடைகளில் இருந்துதான் நிபந்தனை மீறல்களை நீக்க வேண்டும். சரியா, இப்ப அவங்க இந்த விடையில விட இவ்வளவு விடையை நம்ம வச்சு பார்க்கிறப்ப நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கிறது வேற இதை இல்லை. இந்த விட தான் வரும் என்று சொல்லித்தான் ஒரு கண்டுபிடிப்புலதான் நம்ம போடுறோம். விளங்கிட்டு தானே? சரி, இன்னொரு கணக்கு பார்ப்போம். இது அடுத்த கணக்கு என்னையா? சரியா, 16 தொடக்கம் 20 வரையான வினாக்கள் கீழே தரப்பட்டுள்ள தகவலை அடிப்படையாக கொண்டவை. அதாவது ஒரு பாடசாலையில் நேர்முக தேர்வொன்றுக்கு TUVWXYZ ஆகிய 7 மாணவர்கள் செல்றாங்க. நம்ம ஒரு இன்டர்வியூக்கு போறதை வச்சுதான் இப்ப இந்த கணக்கு செய்ய போறோம். என்ன சொல்லியிருக்காங்க? UV, அதாவது கொஞ்சம் டைப்பிங் கொஞ்சம் இதா போயிட்டு வாசிக்கிறேன். சரி, UV ஆகியோர் அடுத்தடுத்த நேர்முக தேர்வுக்கு முகம் கொடுத்தனர். UVயா, அடுத்தது TV, அடுத்தது TYயா. TY என்போர் நேர்முக தேர்வுக்கு இறுதியாக முகம் கொடுக்க மாட்டார்கள். W நேர்முக தேர்வுக்கு முகம் கொடுத்த பின்னர் அடுத்ததாக நேர்முக தேர்வுக்கு Y அல்லது Z முகம் கொடுத்தனர். X முதலாவதாகவோ அல்லது 2வதாகவோ நேர்முக தேர்வுக்கு முகம் கொடுக்க மாட்டார். W நேர்முக தேர்வுக்கு முகம் கொடுக்க முன்னராயினும் ஒரு சந்தர்ப்பத்தில் X நேர்முக தேர்வுக்கு முகம் கொடுப்பார். இவ்வளவு வந்திருக்காங்க. சரியா, இதுல இப்ப வந்து யாரு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்ல போய் முகம் கொடுக்காங்கன்றது இப்ப நம்ம கண்டுபிடிக்கும். சரியா, சரி. இப்ப அவங்க தந்திருக்கிறத நம்ம எழுதுவோம். என்னென்ன எழுத்து தந்திருக்காங்க ஃபர்ஸ்ட்டுக்கு அதை போடுவோம். சரியா, அப்படி போடுவோம். TUVWX செட். சரியா, சரிதானே? ரைட். சரியா, போட்டாச்சு. இப்ப என்ன சொல்லிருக்காங்க? UV ஆகியோர் அடுத்தடுத்த நேர்முகத்திற்கு முகம் கொடுத்தனர். TY என்பவர் நேர்முகத்திற்கு இறுதியாக முகம் கொடுக்க மாட்டாங்க. அப்ப Tயும் Yயும் வந்து இறுதியான எத்தனை பேர் இருக்காங்க? மொத்தம் 7 பேர். அப்ப 7 வர மாட்டாங்க. அடுத்தது W நேர்முகத்திற்கு முகம் கொடுத்த பின்னர் அடுத்ததாக நேர்முகத்திற்கு Y அல்லது Z முகம் கொடுத்தனர். X வந்து முதலாவதாக அல்லது 2வது நேர்முகத்திற்கு முகம் கொடுக்க மாட்டார். நிறைய பேர் தந்திருக்காங்க. இப்ப இதுல UV ஆகியோர் அடுத்தடுத்த நேர்முகத்திற்கு முகம் கொடுத்தனர் என்று இருக்கு தானே? ரைட். அப்ப யூவை வந்து முதலாவதா போடுவோம். அப்ப V வந்து 2வதா வருவார். சரியா, அப்ப அடுத்தது வந்து X வந்து முதலாவதாக அல்லது 2வது நேர்முகத்துக்கு முகம் கொடுக்க மாட்டாரா. அப்ப நம்ம X வந்து 3வது போடுவோம். சரியா, அடுத்தது TY என்பவர் இறுதியாக முகம் கொடுக்க மாட்டார்கள். TY இறுதியாக முகம் கொடுக்க மாட்டாங்களாம். அது இருக்கட்டும். அடுத்தது W நேர்முகத்திற்கு முகம் கொடுக்க முன்னராயினும் ஒரு X நேர்முகத்துக்கு முகம் கொடுப்பார் முன்னர். அப்ப 3வது நம்ம X. அப்ப ஒரு சந்தர்ப்பத்துல முன்னுக்கு W கொடுப்பாரு சொன்னா இப்ப W நம்ம 3, இந்த T வந்து நம்ம 4 எடுக்கலாம். சரியா, எடுத்தோம் என்று சொன்னா 5 வந்து நம்ம W எடுக்கலாம். சரியா, அடுத்தது W நேர்முகத்திற்கு முகம் கொடுத்த பின்னர், அதாவது W நேர்முக தேர்வுக்கு முகம் கொடுத்த பின்னர் அடுத்ததாக நேர்முக தேர்வுக்கு Y அல்லது Z முகம் கொடுத்தனர். Y அல்லது Z.
ஆனால் y என்ற நேர்மத்துக்கு இறுதியாக உங்களுக்கு மாட்டார்னு சொல்லிட்டாங்க. அப்போ வெட்டை வந்து நம்ம 7ஆவதாக போடலாம். சரி, அப்புறம் y வந்து 6ஆவதாக போடலாம். அப்போ 4ஆவதாக t எல்லாம் கண்டுபிடிச்சிட்டுங்களா? சரியா? இப்போ t வந்து 4ஆவது, u வந்து முதலாவது, v வந்து 2ஆவது, w வந்து 5ஆவது, x வந்து 3ஆவது, y வந்து 6ஆவது, z வந்து 7ஆவது. சரியா? கண்டுபிடிச்சிட்டுமா? இப்போ இதை வச்சு மாணவர்கள் நேர்முகத்திற்கு உங்களுக்கு ஒழுங்குமுறையாக அமைவது எது வரும்? விட வந்து 4ஆவது வரும். மாணவர்கள் நேர்முகத்திற்கு முகம் கொடுக்கும் ஒழுங்குமுறையாக அமையக்கூடியது பின்வருவனவற்றில் எது வரும்? 4ஆவது வரும். 18வது கேள்வி என்ன? பின்வருவனவற்றில் உண்மையாக அமையாத கூற்று எது? பின்வருவனவற்றில் உண்மையாக அமையாத கூற்று வந்து 2ஆவது வரும். ஏன்னா நீங்கள் வாட்சி பார்த்து கண்டுபிடிங்க. சரியா? 19வது பின்வருவனவற்றில் உண்மையாக அமையக்கூடிய கூற்று எது? 2. இதுக்கு முதல்ல நம்ம எல்லாமே நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். இப்போ 4 செக்ஷன், அந்த 4 செக்ஷனையும் வச்சு இந்த செக்ஷன் நம்ம செய்யலாம். சரி, அதில் ஒரு இஷ்யூவும் இல்லை. கண்டுபிடிங்க, நான் விடைய மட்டும் சொல்கிறேன். இதுக்கு 20வது என்னையும் 3ஆவது நேர்மத்திற்கு முகம் கொடுப்பார். 2ஆவது நேர்மத்திற்கு முகம் கொடுக்க முடியாதவர் வீவர். சரியா? ஓகே. சரி, ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, நம்ம இன்னொரு புது செக்ஷனில் நம்ம அடுத்த கிளாஸ் சந்திப்போம். சரியா? சரி, ஓகே பாய். எதுவும் விலங்குன்னு சொன்னால் கேளுங்க.